நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா சூட்டு கோட்டு போட்டுக்கிறவரை வேஷ்டிக்கு மாத்துறது சித்த சிரமந்தான். அண்ணாதுரை ஐயங்கார், அண்ணாதுரை ஐயங்கார், அண்ணாதுரை ஐயங்கார். யாரு யாருப்பா? யாருங்கிற? நீங்க தான் அண்ணாதுரை ஐயங்காரா? நான் தான். பெரியவா உத்தரவாயிருக்கு. பெரியவா உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார். என்னதுக்கு வர சொன்னா? தெரியல, வர சொன்னார். வாங்க. வாங்க போலாம். உட்காரு. சம்சாரம் தூங்கிட்டு இருக்கா திண்ணையில குழந்தையோட. போய் அழைச்சிட்டு வர சொல்லு. அம்மா, அம்மா, அம்மா. யாரு? யார் அது? நான் மடத்தோட சிப்பந்தி. பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். அர்த்தராத்திரியில என்னையா? எதுக்கு? தெரியாதுமா, உத்தரவாயிருக்கு. வாங்கோ. உங்க ஆத்து மாமாவும் பெரியவா கிட்ட தான் உட்காந்துருக்கார். பெரியவாளோட இருக்காரா? இப்பதான் அழைச்சிட்டு போனேன். உங்களையும் அழைச்சிட்டு வர சொன்னார்.
குடும்பம் இனிமே என் பொறுப்பு. நீங்க கிளம்பலாம். பெரியவாளை பார்க்கலாமா? தியானத்தில் இருக்கார். எப்போ பூர்த்தி பண்ணுவார் தெரியல. பெரியவா சரணம். கோசாலை எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்கு பெரியவா. பெரியவா அனுகிரகத்தால ஒவ்வொரு பசுவும் நிறைய பால் கறக்குது. வேத பாடசாலைக்கு தேவையான பாலை அனுப்பிடுறோம். பெரியவா பூஜைக்கு அபிஷேகத்துக்கு பால் வந்துட்டு இருக்கு. மிச்ச பாலை தயிர் தோச்சு மோர் கடைஞ்சு வேத படிக்கிற குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துடுறோம். மொரட்டு பசுக்கள் கூட இப்போ சாதுவா இருக்கு. பசுங்கிறது மாதா, தாய்க்கு சமானம். கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். தினமும் குளிப்பாட்டி நெத்தியில குங்குமம் வச்சுடு. பண்றேன் பெரியவா. கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு பாலை நிறைய விடு. மிச்சத்தை தான் கறக்கணும். குடிக்கிற பால் அதிகமாயிட்டா கண்ணுக்குட்டி பாலா கழிஞ்சிடுறது பெரியவா. தேவையானதை கொடு. பசுக்களை அம்மா மாதிரி பார்த்துக்கணும். வேதத்தை சம்ரக்ஷணை பண்றது இவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோ சம்ரக்ஷணை அதை விட முக்கியம். பெரியவா சொன்னபடிதான் பாத்துக்கிறோம் பெரியவா. கோவம் இன்னும் இருக்கா, குறைஞ்சுடுதா? பெரியவா பாதுகாப்புல இருக்கும்போது கோபம்லாம் ஏது பெரியவா? வீட்டுக்கு திரும்ப போகணும்னா போவியோ? பசுக்கள்ல விட்டுட்டு போக மாட்டேன் பெரியவா. குடும்பத்து மனுஷால பார்க்கணும்னு தோணலையா? அப்பப்ப தோணும். அவங்க தான் என்னை ஒதுக்கிட்டாங்களே. பசுக்களை பார்த்துக்கிறதும் பெத்தவாளை பார்த்துக்கிறதும் பெரிய தர்மம். நீ பண்றது தர்ம காரியம். தர்மம் சோதிக்கும், கைவிடாது. நீ நினைச்சது நடக்கும். நடக்கிற காலம் வரும். க்ஷேமமா இருப்ப. பெரியவா சரணம். பெரியவா கண் திறந்துட்டாளா? திறந்துட்டார். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அன்னைக்கு வேத சம்ரக்ஷணத்தை பத்தி பெரியவா சொன்னது எங்களை ரொம்ப யோசிக்க வச்சிடுத்து. நாங்க எல்லாரும் எங்களால முடிஞ்ச நிதியை திரட்டி ட்ரஸ்ட் ஆரம்பிக்க தயாரா இருக்கோம். ஓ, கிராமத்துல வேதம் படிக்க குழந்தைகள் முன் வருவான்னு தோன்றது பெரியவா. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு வேத பாடசாலைன்னு முதல்ல ஆரம்பிக்கலாமா பெரியவா? வேத பாடசாலை ஆரம்பிக்கணும்னா ஒரு வீடு வேணும், படிக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணும், சமைச்சு போடுறதுக்கு சமையக்காரா வேணும், மேற்கொண்டு இதுக்கெல்லாம் செலவுக்கு நிதி திரட்டணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு குருவை தேடணும், அவருக்கு சம்பளம் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் பெரியவா.
கிட்டத்தட்ட ஒரு பாடசாலைக்கு ஒரு மாசத்துக்கு 1800 ரூபா தேவைப்படுறது. 12 மாசத்துக்கு கணக்கு போட்டா 21,600 ரூபா ஆறுது பெரியவா. முதல்ல 12 கிராமத்துக்கு ஆரம்பிக்கலாம். 1800 இன்ட்டு 12 இன்ட்டு 12 குறைஞ்சது 8 வருஷமாவது அத்தியனம் பண்ணணும். எப்படி திரட்ட போகிறீர்கள் பணத்தை? வசூல் பண்ணணும். சுலபம் இல்லை. வீடு வீடாக போகணும், பேசி பேசி புரிய வைக்கணும், காலில் கையில் விழுந்தாவது நிதியை திரட்டணும். சில பேர் கொடுப்பா, சில பேர் கொடுக்க மாட்டா. சில ஆத்துல உங்களை பார்த்ததுமே வெளிப்பக்கமாக கதவை பூட்டிண்டு கொல்லை பக்கமாக வந்து வீட்டுக்குள்ளே இருப்பா. இன்னும் சில பேர் வேற வேலை இல்லை அப்படின்னு திட்ட கூட திட்டுவா. இது எல்லாத்தையும் பொருட்படுத்தப்படாது. பெரியவா தான் சொல்லிருக்கேளே கையேந்தலாம்னு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் பெரியவா. ட்ரஸ்ட்னா சில பேர் நம்பி கொடுப்பா. அதனால ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாமா பெரியவா? அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அது எல்லாத்தையும் விசாரிச்சு எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிடலாம். அண்ணாதுரை எங்காரு? அப்புறம் பார்த்தேளோ? பார்த்தோம். ஆனா அவர் சரிப்பட்டு வரமாட்டா பெரியவா. நாங்க உத்தரவு வாய்க்கிறோம் பெரியவா. பெரியவா சரணம். சூட்டு போட்டுண்டு டை கட்டிண்டு ஷூ போட்டுண்டு மிடுக்கா இருக்கிறவருக்கு வேதத்தோட மகத்துவம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. சீதா, ஐ ஜஸ்ட் டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன். திடீர்னு ஒரு சிப்பந்தி வரான், என் பேரை சொல்லி கூப்பிடுறான். பைத்தியக்கார மாதிரி நானும் பின்னாடியே போயிருக்கேன். நீ வேற குழந்தைய தூக்கிட்டு வந்து நிற்கிற. திடீர்னு டார்ச் எடுத்து காட்டுறார், நம்ம மேலே அடிக்கிறார். இனிமேல் உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேங்கிற. வாட் நான்சென்ஸ்! நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இவர் யாரு? லீடிங் லாயர் நான். கை நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியாக இருக்கேன், அழகான பொன் குழந்தை, பொறுப்புள்ள பொண்டாட்டியா நீ. இதுக்கு மேல இவர் என்ன நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறது? வைத்தியகாரத்தனமா தெரியலையா உனக்கு? ஆக்சுவலி தூக்க கலக்கத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. அவர் சொன்னா காரணம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ நம்புறியா இவ சொல்றதெல்லாம்? நம்ப வேண்டாம், ஜஸ்ட் forget it. பால் ஆறுறது, குடிச்சிட்டு தூங்குங்கண்ணா. பார், இந்த சாமி பூதம் வேதம் இதெல்லாம் உனக்கு வேண்டாம். திஸ் ஜஸ்ட் டசன்ட் சூட் அவர் லைஃப் ஸ்டைல். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ணாதுரை, அண்ணாதுரை, அண்ணாதுரை. ஆ, உங்க குடும்பம் இனிமே என் பொறுப்பு. உங்க குடும்பம் இனிமே
என் பொறுப்பு, என் பொறுப்பு, இனிமே என் பொறுப்பு. தூங்கலையாண்ணா? ஐ ஹாவ் டிசைடட். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. அண்ணாதுரை ஐயங்காரை கூப்பிட்டார், டார்ச் அடித்தார். உன் குடும்பம் என் பொறுப்பு அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொன்னார் பெரியவா. ஆனால் அந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக அண்ணாதுரை ஐயங்கார் மனசில் ரீங்காரமிட்டது. ஐயங்கார் குழம்புறார், முடிவு பண்ணுறார். இதுவரை பார்த்தது. அடுத்து பார்க்க போகிறது பாஷையோட அழகு. ஒரு பாஷையில் எழுதப்பட்ட விஷயத்தை வேறு பாஷையில் மாற்றி அமைக்கணும்னா அர்த்தம் என்னமோ சரியாக வந்துடும். ஆனால் அதோட அழகு, ஆழம் ரெண்டையுமே அது இழந்துடும். ஒரிஜினாலிட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகும். அதுபோல் நடமாடும் தெய்வத்தோட திவ்ய சரித்திரத்தை ஒரிஜினல் மிஸ் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தந்திருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. உதவ வேண்டிய உங்கள் பணியை. நமஸ்காரம்.